கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு வேகமானாலும் ஓடலாம், ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, இப்போ என் வாழ்க்கையில கூட நான் சொல்ல முடியும், நம்ம எல்லாருமே சேர்ந்து யோசிக்க முடியும். நல்ல வேகமாக கர்த்தருக்காக நம்ம ஓடுவோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறோமா? அந்த ஒன்று தான் இன்னைக்கு கேள்வி. இதை ஏன் நம்ம கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒரு 30 வருஷமா இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தரிசனம் பார்க்குறேன், நான் சொப்பனம் பார்க்குறேன், நான் வாரம் சர்ச்சில் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறேன், நான் விபிஎஸ் எடுக்கிறேன், நான் கொயரில் இருக்கேன், நான் கீபோர்டு வாசிக்கிறேன், நான் சர்ச்சில் சின்ன சின்ன காரியம் பண்ணுவேன், நான் முழு நேரமும் ஊழியம் பண்ணுறேன். 1000 பாயிண்ட் இருக்கு. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம வாழ்க்கை விடுதலை. சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால் பரலோகம் நமக்கு துணையாய் இருக்கும். சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் குறை இருக்கு. ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு ஐயா ஜெபிக்க வரும்போது எனக்கு சொன்னாங்க, நான் 11 வருஷமா நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், 11 வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்நானம் எடுத்து நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். என் மனைவி இன்னும் வந்து சேர்ந்து வாழ மாட்டுக்கா. 11 வருஷம் முன்னாடி எங்கள் குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு, இப்போ என் மனைவி நானும் பிரிஞ்சு தான் வாழ்கிறோம். நான் 11 வருஷமா நான் சர்ச்சுக்கு போகிறேனே, இன்னும் என் மனைவி வந்து சேர்ந்து வாழ மாட்டுக்கா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் கேட்டேன், 11 வருஷம் முன்னாடி சண்டை போட்டது யார், நீங்களா அவங்களா? சரி, நீங்கள் இறங்கி போய் பேசுனீங்களா? நான் இன்னும் பேசலை, அவள் வருவான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணுங்க, மனைவிட்ட போய் பேசுங்க, இறங்கி போங்க. உங்கள் மனைவி தானே, நீங்கள் போய் பேசலாம்ல. சில குடும்பத்தில் இறங்கி போக மாட்டுக்காங்க, தாழ்த்த மாட்டுக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டுக்காங்க. சொந்த ரத்தம், ஒரே சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கு. இருவரும் ஒரே சரீரம். இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விட்டு போற தன்மை இல்லை. இதயத்தில் ஒரு கசப்பு, வைராக்கியம், வெறுப்பு. நிறைய குடும்பத்துல பைபிள்ல பல முறை வாசித்துட்டாங்க, ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா? அதுதான் முக்கியம். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்ப்பேன், அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். எப்படி யோசித்து பார்ப்பேன் அப்படின்னா, இன்னும் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, இன்னும் எங்கெல்லாம் கீழ்ப்படியணும், இன்னும் எந்தெந்த பாயிண்ட்ல நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு உட்காந்து யோசித்துட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, வசனத்தை வாசிக்கும்போது ஆவியானவர் பேசுவார். சில குடும்பத்துல பைபிள் தியானம் இல்லாம இருக்கு, முழங்கால முடக்காம இருக்காங்க, தேவனை துதிக்காம இருக்கிறாங்க.
இப்ப இவங்களுடைய வாழ்க்கையிலலாம் நிறைய காரியத்திலே பின்தங்கின நிலைமை காணப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில போராட்டங்கள் கூட இருக்கும், வெளியே தெரியாது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க மாட்டாங்க. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. நல்லா யோசித்து பாருங்க. நிறைய குடும்பத்தில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு அழகா கரெக்டா போயிடுவாங்க. நான் ஒரு குடும்பத்தை அடிக்கடி பார்ப்பேன். வண்டி ஓட்டும்போது ரோட்டில் போய் கரெக்டாக நின்று சீர் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சர்ச்சில் பார்த்தா ஒரு மூப்பராக இருக்குங்க, ஆனால் வெளியில் பார்த்தா ரோட்டில் நின்று சீர் அடிச்சிட்டு இருக்காங்க. கீழ்ப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோமா, நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணித்து விட்டோமா? என் இதயத்துக்குள்ள நான் செக் பண்ணி பார்க்கணும், உங்க இதயத்துக்குள்ள நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நைட் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, செல்போன்ல சார்ஜ் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கிறோம்ல, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயாவது தடுமாற்றம் இருக்கா, எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா? செத்தா பரலோகத்துல நிக்கணும்ப்பா, அவ்வளவுதான். அதுக்கு இந்த பூமியில வாழ்ற காலத்துல எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு. இரவு நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தாச்சா, கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது காரியம் இருக்கா? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. காலையில் நல்லா தான் கிளம்பி போயிருப்பாங்க. பொய் பேசக்கூடாது, தேவையில்லாமல் ஃப்ரெண்டுகிட்ட நிற்கக்கூடாது, செல்ஃபோனை தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது, தேவனை துதிக்கணும், நேரம் இருக்கும்போது பைபிள் வாசி ஜெபம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை குடும்பத்திலே கீழ்ப்படியாமல், யோசித்து பார்ப்போமே. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில, சத்தியத்துக்கு கீழ்ப்படியில. அதனாலதான் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த பூமியில வாழ்றோம். இந்த பூமியிலே நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், பரலோகத்துக்குள்ள போகணும், பரலோகத்துக்குள்ள போகணும். பரலோகத்துக்குள்ள போகணும்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அப்ப இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கிறோம், அதெல்லாம் நம்ம தான் நார்மலா யோசித்து பார்க்கணும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு சொல்லி யாராச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த போதனை உங்களை அழைத்தவராலே உண்டானது அல்ல. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவ சித்தம். அவர் சத்தியம் உள்ள தேவன், சத்திய ஆவியானவர். இன்று நம்ம வாழ்க்கையிலே நம்மளும் சத்தியத்துக்குள்ள நடக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம நைட் நேரத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து செக் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். கேளுங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறீங்க, எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, அப்பா எங்கெல்லாம் நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணும், அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி, 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 நன்றி. யாரெல்லாம் இணைந்திருக்கிறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங்கில் இருக்காங்க,
எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைக்குள்ள வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பம் வேலி அடைபடுத்த ராஜா. சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பரிபூரணமான சுகத்தை கட்டெடுங்க ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிபூரணமான சுகத்தை தாங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்த தொடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் ஒரு இன்பமான தூக்கம் தாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கத்த கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிற ராஜா. கற்பதனியா ஜுபிலா கத்தர் மனம் இருங்குங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள், அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ ஞானத்தினால் நிரப்பி ஆசிரிங்க. வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சகல காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரிங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் எந்த குடும்பத்திலே மன வேதனையில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோட வேதனை எல்லாவற்றையும் நீக்கிறீங்க. கடன் பிரச்சனையில போராடுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அமையும். இந்த நாளின் காலையில் புறப்பட்டு போகும்போது எத்தனையோ காரியத்தில் ஜெபித்து புறப்பட்டாங்கப்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ணமாக தந்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மைவிடட்டும். இதயத்துக்குள்ள நிறைய கேள்விகள், அந்த எல்லா கேள்விகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்ததாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அதிக அளவில் ஜெபிக்கணும். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.